விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிக்க போகிறோம். Matthew chapter 18 verse 3 and 4. Hallelujah. Hallelujah. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். மாசேகே பாராபா ஷிகாதலஹந்தோரோஷ் மாசாந்தோ ரோஷே மேலே காராட்டோஷே மாசேஃபர்லி ஆந்தோரோஷ். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருக்க போகிறான்? அல்லது who will be greatest in the kingdom of God? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன்? தெரிந்தவர்கள் குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன்? ஹalleluya. இந்த கேள்வியை வைத்து நான் ஆரம்பித்து கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்காக. Who is greatest in the kingdom of God? தெரிந்தவர்கள் குயிக்காக ஒரு 2 பேர் அல்லது ஒரு 3 பேர் கமெண்ட் பண்ணுங்க குயிக்கா. I'm expecting 3 comments quickly. Masiatu rabashi lahi ture kabandorosh. Okay, sister ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க மீக், தாழ்மைப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள். ஓகே, வேற யாராவது? சிஸ்டர் அருள் ஜோதி, சிறு பிள்ளையை போல மாறுபவன். ஓகே ஓகே ஃபைன். வேதத்தில் கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். பிள்ளைகளைப் போல நம்முடைய இருதயம் மாறி நாம் தாழ்மைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் கேட்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான்? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவன் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். ஹல்லேலூயா. தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதான காரியம், நீங்கள் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, புத்திரரா இருக்கிறீங்க, ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க, அம்பாசிடரா இருக்கீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கான பிதா, உங்களுடைய பிதா தம்முடைய ஒரே பிறன குமாரனையே இந்த பூமியிலே அனுப்பி நமக்காக சிலுவையிலே அவர் அடிக்க ஒப்பு கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். இப்பொழுது இந்த பரலோக ராஜ்யத்திற்கு பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த பூமியிலே வாழும்போது எப்படி வாழ வேண்டுமா? சிறு பிள்ளையை போல, பிள்ளைகளைப் போல நம்முடைய இருதயம் மாற வேண்டும். பிதாவானவர் உங்களை அவருடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாமோ பிள்ளைகளுக்கு ஏற்ற குணாதிசயங்கள் நம்மிடத்துல இல்லை. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீஷர்கள் கேட்கிறாங்க, இயேசுவை யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன்? கிங்டம் ஆஃப் காட்ல யார் பெரியவங்க? இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளை அழைத்து இந்த குழந்தையை போல ஒருவன் மாற வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்து குழந்தையை போல மாற வேண்டும் என்று சொல்கிறார்? நீங்க கேட்கலாம், பிரதர் எனக்கு 50 வயது, 60 வயது, 40 வயது, எப்படி நான் பிள்ளையை போல மாற முடியும்? எப்படி நான் குழந்தையை போல மாற முடியும்? ஏதாவது அதுக்கு மருந்து இருக்கா? நான் ஏஜ் ரிவர்ஸ் பண்ண முடியுமா என்று கேள்விகள் வரலாம் உங்களுக்கு.
சிலர் இது எப்படி முடியும் என்று கேட்கலாம். பிள்ளைகளுடைய இருதயம் கள்ளம் கபடற்ற இருதயம். குழந்தைகள் எதை சொன்னால் நம்பி விடுவார்கள். குழந்தைகளிடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி இதை சாப்பிட்டுடு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பயந்து சாப்பிட்டுரும். உன்னை பிடிக்க யாரோ வராங்க, இதை சாப்பிட்டுன்னு சொன்னா பயந்து சாப்பிட்டுரும். பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை லாஜிக்கலா யோசிக்கவே கூடாது. யார் யாரெல்லாம் லாஜிக்கை யூஸ் பண்ணி பரலோக ராஜ்யம் இப்படி அப்படின்னு சொல்லி லாஜிக்கை பயன்படுத்துறாங்களோ அவங்க இடத்துலலாம் பரலோக ராஜ்யத்துல அவங்களுக்கு பிரவேசிக்க ரொம்ப கஷ்டம். இந்த நேச்சுரல் ரெலம்ல நீங்க லாஜிக் பேசலாம், ஆனா பரலோக ராஜ்யத்துல நீங்க லாஜிக்கே பேச முடியாது. கர்த்தர் அங்க பார்ப்பதெல்லாம் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். நீங்க மனம் திரும்பி குழந்தைகளைப் போல மாற வேண்டும். பரலோக ராஜ்யம் என்று சொல்வது அது ஒரு பரிசுத்தமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே கள்ளம் கபடற்றவர்கள் தான் பிரவேசிக்க முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயம் கள்ளம் கபடு இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் எப்படி ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது எத்தனை ஜனங்கள் இருந்தாங்க? ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள், புருஷர்களும் ஸ்திரீகளும் சேர்த்து 20 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறாங்க. வர வழியில் அவங்க பண்ணதுல என்ன தெரியுமா? என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். 30ஆம் வசனத்தை படிக்கலாம். எப்ரோமின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். டியர் பீப்புள் ஆஃப் காட், உங்களுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்க நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சிந்தனைகள், ஆவிக்குரிய சிந்தனைகள் திறந்திருக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார். நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னோமின் குமாரனாகிய காலேப்பும் தவிர, இந்த 2 பேரை தவிர வேற யாருமே அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. 20 லட்சம் ஜனங்களிலே 2 பேர் தான் எகிப்திலிருந்து வந்தவர்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் வரும்பொழுது என்ன பண்றாங்க தெரியுமா? கர்த்தரை முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. they were thinking logically. நாங்க எகிப்தில் இருந்திருந்தா எங்களுக்கு வெள்ளரிக்காயும் எங்களுக்கு நல்ல சாப்பாடு இருந்திருக்கும். கஷ்டப்பட்டோம் தான், ஆனா நாங்க நல்லா வாழ்ந்திருப்போமே. தண்ணிலாம் இல்லாம இல்லையே, தண்ணி பஞ்சம்லாம் இல்லையே. இந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, பயங்கரமான பிரச்சனைகள், குளிர் என்று சொல்லி பலவிதமான முறுமுறுப்பு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்தாரு, இவங்களை கொண்டு போய் கானானுக்குள்ள பிரவேசிக்க வச்சா இவங்க பெரிய ஒரு ஆபத்து, தேசத்தை தீட்டுப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி 20 லட்சம் ஜனங்களில 2 பேரை மாத்திரம் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். யோசுவாவும் காலேப்பும் தவிர அந்த சந்ததியில ஒருத்தர் கூட பிரவேசிக்கல. அதுக்கு பதிலாக கர்த்தர் சொல்றாரு, நீங்க கொள்ளையாவீர்கள் என்று சொன்ன உங்க பிள்ளைகள் அதுல பிரவேசிப்பாங்க. உங்க பிள்ளைகள் மாத்திரம், நீங்க அசட்ட பண்ணீங்களே ஒரு தேசத்தை, கானான் தேசத்தை, நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்களே கானான் தேசத்தை, அந்த தேசத்துல நீங்க பிரவேசிக்க மாட்டீங்க என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்கிறார். ஏன் கர்த்தர் குழந்தைகளை மாத்திரம் கொண்டு போக வேண்டும்? ஏன் கர்த்தர் யோசுவாவையும் காலேப்பையும் கொண்டு போகணும், குழந்தைகளை கொண்டு போகணும்? இந்த வசனத்தை திருப்பியும் படிங்களேன். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ அதில் பிரவேசிக்க செய்வேன். தான் சொந்த அப்பா அம்மா சொல்றாங்க, இந்த வனாந்தரத்துல கர்த்தர் நடத்துவேன்னு சொன்னாரு. 40 வருஷமா கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல, எல்லாம் இங்கதான் மடிஞ்சு போக போறோம் போல இருக்கே என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. கர்த்தர் பார்த்தாரு, நீ சொன்னபடி இங்க நீ மடிந்து போவ,
ஆனா உன் பிள்ளைகளும் இங்க மடிந்து போக மாட்டாங்க. அவங்க விவரம் தெரியாத பிள்ளைங்க, அவங்க சின்ன பிள்ளைங்க. இந்த பிள்ளைகள் அதுல பிரவேசிப்பாங்க. which means that second generation is going to enter into Canaan. யோசுவாவும் காலேப்பும் வேறு ஆவி உடையவர்களா இருந்தாங்க. 10 பேர் போறாங்க வேவு பார்ப்பதற்கு. அதுல 2 பேர் சொல்றாங்க, அங்க உள்ள ஜனங்களை நாம் முறியடித்து விடலாம். கர்த்தர் அந்த தேசத்தை நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். கர்த்தர் மீது விசுவாசமாக தங்கள் பலத்தை சார்ந்திராமல் கர்த்தர் மீது சார்ந்திருக்கிறவர்களை தான் கர்த்தர் உள்ளே கொண்டு போக போகிறார். பிள்ளைகள் பாருங்களேன், அப்பாவுடைய கையை பிடிச்சு கொண்டே இருப்பாங்க. குழந்தைகளை பாருங்களேன், அப்பாவுடைய கரத்தை தான் பிடிச்சு கொண்டிருப்பாங்க. காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்பா கிட்ட தான் காசு கேட்பாங்க. எதுனாலும் அப்பா கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, டிபெண்டன்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிங்க, ப்ளீஸ் லிசன். உங்க கவன சிதறல்களை எடுத்து போடுங்க. பிள்ளைகள் எப்பொழுதும் பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. God always wants his children to depend on him. நீங்க the moment you depend on yourself, உங்கள் மீது நீங்க சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்துல வர முடியாது. நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். நீங்க 50 வயதானாலும் சரி, 40 வயதானாலும் சரி, 30 வயதானாலும் சரி, 60 வயதானாலும் சரி, 100 வயதானாலும் சரி, கர்த்தருக்கு நீங்கள் எல்லாரும் யாரு? பிள்ளைகள் தான். சொல்லுங்க பார்க்கலாம், ஐ எம் a child of God. நான் கர்த்தருடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் கர்த்தருக்கு பிள்ளை. நான் குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறேன். நீங்க எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு நீங்க பிள்ளைகள் தான். உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க, அம்மா எனக்கு 80 வயதானாலும் நான் உங்களுக்கு பிள்ளையா குழந்தையான்னு கேளுங்களேன். உனக்கு 80 வயதானாலும் உனக்கு குழந்தையா நான் பார்த்தது போலதான் இருக்கு. எங்க அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, நீ வளர்ந்துட்ட, வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்ட, ஆனா இப்பயே நான் உன்னை பார்க்கும்போது கையில உன்னை தூக்கின குழந்தைய போலதான் இருக்க. நீ இன்னும் குழந்தையாவே தான் இருக்க. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா நான் வளர்ந்துட்டம்மா, என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீ இன்னும் எனக்கு குழந்தை தான். You are a child for me. இனி கர்த்தர் சொல்கிறார், நீ குழந்தையா மாறு. உன் மனசு குழந்தையாய் மாறட்டும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நீ நம்பு. Don't put your logical thinking on that. உங்களுடைய சிந்தனையை நீங்க புகுத்தி கர்த்தர் இதை பண்ணுவாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்கள் மடிந்து போனார்கள் வனாந்தரத்துல. என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தை நீங்க படித்து பாருங்க. 22ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. என்னாகமும் 14, 22 படிச்சு பாருங்க. 22 35 வரையும் படிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த ஜனங்கள் மீது எவ்வளவு கோபம் கொள்கிறார். கொடுக்கிறாரு, தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, பக்கத்துல வந்துட்டாங்க. விசுவாசமே இல்லை அவங்களுக்கு. செங்கடலை பிளந்தாரு, யோர்தானை பிளந்தாரு, வனாந்திரத்துல காடைகளை கொடுத்தாரு, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரு, மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார், கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினாரு, எல்லா ராஜாக்களையும் அழித்தாரு, அவர்களுக்காக மேக ஸ்தம்பத்தை கொடுத்தாரு, அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தாரு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய பிள்ளையாகவே அவர் நடத்தி கொண்டு வந்தார். ஆனா அவங்க இருதயம் பார்த்தீங்கன்னா பிள்ளையோட இருதயம் இல்லை. அதற்கு பதிலாக கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு சமமாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? நம்ம எப்போ ஒருத்தர் எதிர்ப்போம் தெரியுமா? When we think he is not a suitable person or a suitable leader, நம்ம நடத்துறதுக்கு ஒரு சூட்டபிளான பர்சன் கிடையாது சொல்லும் போது எதிர்ப்பு வரும். ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க அவங்க அமைதியா இருப்பாங்க. என்னைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை வருதோ அன்னைக்கு முறுமுறுப்பாங்க. முதலாவது, 2வது எதிர்த்து வருவாங்க. இதே போலதான் கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் எழுந்தார்கள். அதனாலதான் கர்த்தர் பிள்ளைகளை மாத்திரம்தான் கானானுக்குள்ள கொண்டு போனார். The second generation alone went into Canaan. வேதத்தில் அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் சில வருடங்களாக சபைக்கு போவாங்க, பிள்ளை இருக்காது. எல்கானா தன்னுடைய கணவர் அண்ணா இடத்துல சொல்லுவாங்க, நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தைன்னு சொல்லி மாற்றி இப்படிதான் சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அண்ணாளுக்கு புரிகிறது, இந்த குழந்தையை கொடுப்பது கர்த்தருடைய சித்தம் தானே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் பற்றி இருதயத்தை ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொருத்தனை பண்றாங்க, ஆண்டவரே
நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னால் நான் அந்த குழந்தை உமக்கு என்று கொடுக்கிறேன். ஐ வில் கிவ் த சைல்ட் டு யூ. உமக்கு என்று கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தாங்களா? கர்த்தருக்கு வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை திறந்தார். அன்னாளுக்கு கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதிருந்தே சாமுவேல் எங்கே வளர்ந்தான்? தேவனுடைய ஆலயத்திலே சாமுவேல் வளர்க்கப்படுகிறார். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பால் மறந்தவுடனே, which means ஒரு 2-3 வயதுல பால் மறந்தவுடனே, ஒரு 2 வயது நினைக்கிறேன், பால் மறந்ததும் சாமுவேலை கொண்டு போய் ஏலியுடைய கையில கொடுத்து ஏலிக்கு உதவியாக வைக்கிறாங்க. சின்ன வயசுலே கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஏலியும் இருக்கிறாரு ஆலயத்துல, குட்டி சாமுவேலும் இருக்கிறாரு. கர்த்தர் யார்கிட்ட வந்து பேசினார் தெரியுமா? யார்கிட்ட கர்த்தர் பேசினாரு? சின்ன சாமுவேல் கிட்ட பேசினார். சாமுவேலுக்கு தெரியல கர்த்தர் தான் பேசுறாருன்னு தெரியல. சாமுவேல் கேட்கிறாரு, ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? ஏலி ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? ஏலி தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? ஓடி போய் கேட்கிறாரு. ஏலி சொல்றாரு, சாமுவேல் நான் அவனை கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோ. மறுபடியும் கர்த்தர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி. மறுபடியும் குட்டி சாமுவேல் ஓடி போறாரு. தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? ஏலி தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? ஏலிக்கு ஒண்ணுமே புரியல. சாமுவேல் கனவு காண்றாரு நினைச்சிட்டு இருந்தாரு. 3வது முறையும் சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்ட பொழுது சாமுவேல் ஓடி போய் ஏலியின் இடத்துல சொல்கிறார், நீங்க தான் என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது ஏலி சொல்றாரு, இல்ல இல்ல கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். அடுத்த முறை உன்னை கூப்பிட்டால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நீ பேசு. கற்றுக் கொடுக்கிறார் ஏலி. இங்க ஒரு பெரிய ஒரு ஆசாரியன் இருக்கிறார். அந்த ஆசாரியன் இடத்துல கர்த்தர் பேசவில்லை. ஏன் ஏலி இடத்துல பேசாம சாமுவேல் இடத்துல பேசுகிறார்? சாமுவேல் இடத்துல எதை குறித்து பேச போகிறார்? இந்த குட்டி சாமுவேல் இடத்துல ஏலியை குறித்தும் ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்தும், ஓப்பனஸை குறித்தும், பினகாசை குறித்தும், ஏலியினுடைய 2 பிள்ளைகள் செய்கிற அக்கிரமத்தை குறித்தும் கர்த்தர் சாமுவேல் இடத்துல பேச போகிறார். Please listen carefully. கர்த்தருக்கு 40 வயது, 30 வயது, 60 வயது இருக்கிற மனிதர்களை விட சிறு பிள்ளையா இருக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். அதனால தான் உங்க பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புறதற்கு நீங்க மறக்க கூடாது. இன்னைக்கு பெற்றோர்கள் மிகவும் துணிகரமாக சண்டே ஸ்கூலுக்குலாம் அனுப்புறதே கிடையாது. பிள்ளைகளை சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க, வருவாங்க. சண்டே ஸ்கூல் இருந்தாலும் சண்டே கிளாஸ் இருந்தாலும் அனுப்ப மாட்டாங்க. ஆனா அதே பிள்ளைய கராத்தே கிளாஸ், டிராயிங் கிளாஸ், இன்னும் என்னென்னலாம் கிளாஸ் இருக்கோ, பரதநாட்டியம், எங்கெல்லாம் கிளாஸஸ் இருக்கோ உலகத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. உங்க இடத்துல கர்த்தர் பேசுவார் என்று சொன்னால் இன்னைக்கு மனம் திரும்பி உங்க பிள்ளைகளை சரியான வழியில் அன்னாளை போல கர்த்தருடைய சமூகத்திலே இருப்பதற்கு விட்டு கொடுங்க. சாமுவேல் சிறு வயதிலேயே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார். இஸ்ரவேலிலே ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் சாமுவேலை கொண்டு வந்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாக சவுலை முதலாக இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. சின்ன பையனா இருந்த சாமுவேல் இன்றைக்கு மகா பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறார். தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார் தீர்க்க ராஜாவாக. இப்படியாய் கர்த்தர் சின்ன சாமுவேலோடு இருந்து அவர் முதிர் வயதாகி நரை வயது வந்த பொழுதும் அவரை விட்டு விலகவில்லை. ஏன் தெரியுமா? இருதயம் கர்த்தரோடு கூட இசைந்திருந்தது. இருதயம் கர்த்தரோடு கூட இருந்தது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயம் கர்த்தர் பக்கமா இராமல், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல், ஏலியை போல ஓப்பனஸ் பினகாஸ் 2 பேரும் ஏலிக்கு அடுத்தது யார் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனஸ் பினகாஸ் தான். ஆனால் ஓப்பனஸ் பினகாஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? கர்த்தருக்கு பலியிடுகிற அந்த பலியிலே முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்காமல் தாங்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஓப்பனஸ் பினகாஸ் அங்கே வருகிற ஸ்திரீகளோடு தவறாய் நடந்து கொண்டார்கள். ஆலயத்திற்கு வருகிறவர்களோடு கடினமாய் நடந்து கொண்டார்கள். ஏலியின் இடத்துல சொல்றாங்க, உங்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி. ஏலியால தன்னுடைய பிள்ளைகளை திருத்த முடியவில்லை. கர்த்தர் ஏலியின் இடத்துல பேசவில்லை. ஓப்பனஸ் பினகாசை குறித்தும் ஏலியை குறித்தும் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே நடக்க போகிறதான காரியத்தை குறித்து சின்ன பையனாகிய சாமுவேல் இடத்திலே கர்த்தர் பேசினார். அப்படி என்றால்
தேவனுடைய ராஜ்யம் சிறு குழந்தைகளுடைய இருதயத்தை வைத்திருக்கிறவர்களோடு கூட அந்த ராஜ்யம் இருக்கிறது. உங்களை பார்த்து இதெல்லாம் செய்யறியே, நீ இன்னுமா நம்புற? இந்த ரிலீஜியன் எல்லாம், இயேசுவையெல்லாம் இன்னும் நம்புறியா? 21st century வந்துருச்சு, 21ஆம் நூற்றாண்டு 22ஆம் நூற்றாண்டு வரப்போகுது. இன்னும் இந்த இயேசுவை நம்புறீங்களா? இன்னும் இந்த அற்புதத்தை நம்புறீங்களா? மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் மாறிவிட்டது. இனி கர்த்தர் உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு யார் பெரியவனாய் இருப்பார் என்று பரலோக ராஜ்யத்தில் கேட்டால், முதலாவது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதிலே பெரியவனாய் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளைப் போல மாற வேண்டும். Our mind should be renewed. நம்முடைய சிந்தனைகள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் மாத்திரம் ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள் குழந்தைகளைப் போல மாற வேண்டும். கர்த்தரை நேசிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானானுக்கு நடத்தி சென்றார். ஆனால் அவர் இருதயமோ முறுமுறுப்பும் இருமாப்புமாய் கர்த்தருக்கு விரோதமாய் எழுந்தது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற காரியம், உங்களோடு கூட பேசுகிற காரியம், நீ மனம் திரும்பி குழந்தைகளைப் போல மாறு. கள்ளம் கபடற்ற இருதயத்தை உடையவனாய் மாறு. கள்ளம் கபடற்ற இருதயம் கர்த்தர் சிறு வயதிலே அவர் தெரிந்தெடுக்கிறார். என்னுடைய 4வது வயதிலிருந்தே நான் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டு ஒரு போர்டிங் ஸ்கூல்ல நான் வளர்றேன். சின்ன வயதிலிருந்தே கர்த்தர் என்னை அழைத்ததை நான் உணர முடிகிறது. போன வாரம் 3 days பேக் நான் படித்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது, நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது இன்னைக்கு கடினமாகிவிட்டது. இட் இஸ் வெரி ஹார்ட் டு டூ த மினிஸ்ட்ரி ஆஃப் த லார்ட். அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு முன் வர மாட்டாங்க. ஆனால் நீங்க செய்வது கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஏனென்றால் சின்ன வயதிலே அந்த டீச்சர் சொன்னாங்க, நான் உன்னை பார்க்கும்போது, சின்ன வயசுல பார்க்கும் பொழுது, அந்த 6-7 வயசுல பார்க்கும் பொழுது உனக்குள்ளே ஆவிக்குரிய தாகம் இருந்தது. 13 வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆனால் சிறு வயதிலிருந்தே கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர் நம்மை நடத்துகிறார். சின்ன வயதிலே நம்ம என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மளை சூஸ் பண்ணிடுவாரு, நம்மை அதுக்கு வழியா நடத்துவார். சாமுவேலை சிறு வயதிலே அழைத்து பயன்படுத்தினார். தாவீதை சின்ன சிறுவனாய் ஆடு மேய்க்கும் பொழுதே தாவீதை அவர் வணைய ஆரம்பித்து விட்டார். கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முன்பாக பல வருஷமாக தாவீது கர்த்தரோடு கூட அவர் ஐக்கியமா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். We need to believe in the Lord and His word. யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, அந்த ஜனங்களை வீழ்த்துவது ரொம்ப ரொம்ப எளிது. மற்ற 8 பேர் சொல்றாங்க, ராட்சதர்களை போல இருக்கிறாங்க, பயங்கரமான செல்வ செழிப்பான நாடு, ஆனா நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம வெட்டிக்கிளியை போல இருக்கிறோம். அவங்கள ராட்சதர்களை போல இருக்கிறாங்க. மைண்ட் செட்டு, நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றணும். யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, இல்ல மோசே, நாம் அந்த மனிதர்களை ஜெயிக்கலாம், we can conquer them, நாம் அந்த தேசத்தை நாம் கைப்பற்றி விடலாம். பிரவேசித்தவர்கள் பார்த்தீங்கன்னா யோசுவாவும் காலேபும் தவிர மற்ற யாரும் உள்ள பிரவேசிக்கல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திற்குள்ள வந்துவிட்டால் உங்க சிந்தனைகள் மாறணும், குழந்தைகளை போல மாறணும். பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் உங்களை பெரியவனாய் மாற்றுகிறார். மனம் திரும்ப வேண்டும். அரோகண்டா இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை தெரிந்தோம். இன்னைக்கு முக்காவாசி பேருக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும், மற்ற நம்முடைய சகோதர சகோதரிகள்
அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவை நம்புவதில்லை, அல்லது அவர்களுக்கு இதெல்லாம் பைத்தியமாய் தெரியுது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கா? பைத்தியமா இருக்கிறது. நமக்கு எப்படி இருக்கு? தேவ பலனா இருக்கிறது. உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்க போகிறோம். ஜெனசிஸ் chapter 22 from verse 6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கும் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஆபிரகாமுடைய 99 வயதுல 100வது வயது பிறந்தவர் குமாரன் தான் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாம் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. கர்த்தர் இத்தனை வருஷமாய் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி முடித்துட்டாரு. இப்போ கர்த்தர் கேட்கிறாரு, உன் பிள்ளையும் உன் ஏக சுதனும் உன் ஒரே பிறன குமாரனாகி ஈசாக்கை நான் காண்பிக்கிற மோரியா மலையிலே கொண்டு வந்து நீ என்ன பண்ணு, பலி செலுத்து என்று சொல்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை அதிகாலையில் அழைத்து கொண்டு போய் ஒரு கழுதையின் மீது ஏற்றி கொண்டு போய் ஒரே ஒரு வேலைக்காரனை கொண்டு போகிறாரு. 3 நாள் பிரயாணமா மோரியா தேசத்துக்கு வராங்க. கர்த்தர் காண்பித்த மலை வந்துவிட்டது. இப்பொழுது ஈசா கேட்கிறாரு, தகப்பனே என்று கேட்கிறாரு. அதற்கு ஆபிரகாம் சொல்றாரு, மகனே, இதோ இருக்கிறேன். கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தருக்கு பலி செலுத்த ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறாரு. அதற்கு ஆபிரகாம் சொல்றாரு, மகனே, ஆட்டுக்குட்டியை கர்த்தர் தருவாரு, நாம் போய் கர்த்தரை பலி செலுத்தி விட்டு வரலாம். இப்பொழுது ஈசாக்கு சின்ன பையன், 13 வயதிற்கு குறைந்த சிறுவன். அவனுடைய எண்ணம் எல்லாம், அப்பா சொல்லிட்டாரு ஆட்டுக்குட்டி கிடைச்சிரும். ஈசாக்கு இடத்துல நீங்க இருந்து என்ன பண்ணுவீங்க? உங்க அப்பா உங்களை மலையில போயிட்டு பலி செலுத்த போறாரு. உங்களுக்கு நல்லா தெரியுது, பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி தேவை, ஒரு ஆடு தேவை. ஆனா கையில ஆடு இல்லை. ஈசாக்கு கையில தான் விறகும் இருக்கு, ஈசாக்கு கையில தான் தீவெட்டிக்கு காரியம் எல்லாமே இருக்கு. ஈசாக்கு தான் ஆடுன்னு சொல்லி ஈசாக்குக்கும் தெரியுது. ஆனா ஈசாக்கு ஒரு சந்தேகம், அப்பா பலி செலுத்த போறோம், விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்க? அப்பா சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு உங்க நம்பிக்கை, சின்ன ஈசாக்குடைய நம்பிக்கைய அப்பா மேல இருந்துச்சு. தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் மீது நம்பிக்கையா இருந்தாரு. அப்பா சொல்லிட்டாரு, ஆடை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி. ஆடை யார் கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பா. இன்னைக்கு உங்க நம்பிக்கை அப்படிதான் இருக்கணும். கர்த்தர் உங்களை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரா? எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, உங்களை கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லிட்டாரா? லாஜிக்கலா பார்க்கும்போது அந்த இடத்துல அது நடக்கவே நடக்காது. மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, இல்ல உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த பிளெஸிங்ஸ் வர உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லை நீ பிசினஸ் திருப்பியும் பண்ணா நீ ஃபெயிலியர் ஆயிடுவ, இல்லை உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மேனேஜர் சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீங்க பிள்ளைகளா இருக்கணும். பிள்ளைகளோட இருதயத்திற்கு ஏற்ற அந்த நம்பிக்கை உங்களோட இருக்கணும்.
ஈசாக்குக்கு தெரிந்ததெல்லாம் அப்பா சொல்லிட்டாரு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டியும் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி. இப்போ ஈசாக்க கட்டையில நெருப்பு வைப்பதற்கு முன்பாக, அவனை பலி செலுத்துவதற்கு முன்பாக விறகெல்லாம் அடுக்கி, கட்டையெல்லாம் அடுக்கி ஒரு பலிபீடம் செய்து அது மீது யாரை வைக்கிறாங்க? ஈசாக்க வைக்கிறாங்க. ஈசாக் கையை கட்டிட்டாங்க, காலை கட்டிட்டாங்க. என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், ஈசாக்கு வாய் திறக்கவே இல்லை. ஈசாக்கு நினைச்சிருக்கலாம், ஒருவேளை அப்பா ஒரு ட்ரையல் பார்க்குறாரு போல, ஒருவேளை அப்பா நம்மளை வச்சு எப்படி ட்ரையல் பார்க்கலாம்னு நினைச்சிருக்கலாம். ஒரு குழந்தையோட இருதயத்தை பாருங்க, முழுமையாக தகப்பனை நம்புகிறதான இருதயம். கர்த்தர் ஈசாக்கின் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை, ஈசாக்குக்கு 2 குழந்தை. ஈசாக்கின் சந்ததியில உருவான யாக்கோபுக்கு 12 குழந்தை. அந்த 12 குழந்தைகள் தான் 12 இஸ்ரவேல் கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரங்களை ஆளுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். 12 சிங்காசனங்களை வைத்து தன்னுடைய ஜனங்களை ஆளுகை செய்வதற்காக. அன்றைக்கு ஈசாக்கு, மோரியா மலையில நான் வரமாட்டேன், என்ன பலி செலுத்த கொண்டு போறீங்க தெரிஞ்சிருச்சு எனக்கு என்று சொல்லி நினைச்சிருந்தாருன்னா ஈசாக்குடைய வித்தை ஆஸ்வதிக்க முடியாது. ஆனால் ஈசாக்கு தன் தகப்பனை முழுமையாய் நம்பினார். ஈசாக்கை நீங்க வேதத்தில் படித்து பார்த்தால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அதுக்கப்புறம் படித்து பார்த்தா, கர்த்தர் ஈசாக்கை மனதார ஆசீர்வதிக்கிறார். God blessed Isaac with a wholeheartedly. மறுபடியும் ஈசாக்கை ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? முதலாவது ஆபிரகாம் கர்த்தரை குழந்தையை போல விசுவாசித்தார். முதலாவது குழந்தையாய் மாறினது யார் தெரியுமா? ஆபிரகாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு மனிதன் இந்த பூமியில வரும்பொழுது குழந்தையா வருவாரு, குழந்தையா வருவாங்க. பல்லு இருக்காது, அவங்கள தூக்கி அவங்கள குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊற்றி விடுறது எல்லாமே யார் பண்ணணும்? அம்மா அப்பா தான் பண்ணணும். அதே போல ஒரு மனிதன் முதிர் வயதான போது அந்த மனிதன் எப்படி மாறுனா? குழந்தையா மாறி விடுறான். பிறக்கும் போதும் வாயில பல்லு இருக்காது. வயசானதுக்கு அப்புறம் என்ன பாருங்களேன், பல்லெல்லாம் கொட்டி போயிடும். அவர்களை யாராவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், வரும்போதும் குழந்தையா வரான், இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் குழந்தையா தான் போறான். கர்த்தர் ஆபிரகாமுடைய இருதயத்திலே அந்த விசுவாசத்தை வளர்ப்பதற்காக, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் பொறுமையோடு வளர்த்து கொண்டே இருந்தார். தன் சரீரம் செத்து போனதா இருந்தும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு 99 வயதை கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். இப்போ ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் லாஜிக்கலா யோசித்தேனா இது எனக்கு நடக்காது, நான் என் பிள்ளையை பலி செலுத்த மாட்டேன். இப்போ லாஜிக்கே இல்லை, எனக்கு 99 100 வயசாயிருச்சு, எனக்கு குழந்தையே பிறக்காது. ஆபிரகாமுடைய தாட் ப்ராசஸ் இதுதான். எனக்கு 100 வயசுல கர்த்தர் குழந்தையை கொடுக்க முடியும்னா, கர்த்தர் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டாலும் எனக்கு அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை கொடுப்பார், அல்லது இந்த குழந்தையை பலி செலுத்தினாலும் மறுபடியும் இந்த குழந்தை எனக்கு உயிரோடு கொடுப்பார். அதுதாங்க ஒரு குழந்தையை போல கர்த்தரை நம்புவது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? குழந்தையை போல கர்த்தரை அவர் நம்பினாரு. ஈசாக்கு ஆபிரகாம் நம்புறாரு, ஆபிரகாம் கர்த்தரை நம்புகிறார். என்ன சொல்றாரு ஆபிரகாம்? அதற்கு ஆபிரகாமின் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு போச்சு, என் தகப்பன் எனக்கு 100 வயசுல குழந்தையை கொடுப்பார்னா மோரியா மலையின் மீது, அந்த மோரியா தேசத்துல மலையின் மீது எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்க மாட்டாரா? பிளைண்டான ஃபெய்த். இன்னைக்கு நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் குருட்டுத்தனமான விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். குருட்டுத்தனமான விசுவாசம் இருக்கணும். யார் மீது? மனுஷங்கள் மீதா? இல்ல, அப்பா மீது. எந்த அப்பா மீது? நம்முடைய பரம தகப்பன் மீது. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சிருக்காது, நிறைய பேருக்கு சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா சிலர் இதை கவனிச்சு இந்த சத்தியத்துல நீங்க உள்வாங்கியிருப்பீங்க. பிகாஸ் இந்த சத்தியம் ரொம்ப 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 அவசியம். நீங்க பரலோக ராஜ்யத்தில் போகணும்னா நீங்க பிள்ளையை போல மாறணும், குழந்தைகளை போல மாறணும்.
ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்க சகோதர சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளையை நீங்கள் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காவிட்டால் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. முதலாவது நான் என் தகப்பனை நம்புவேன். இரண்டாவது, எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளையையும் நான் கர்த்தருடைய வழி நடத்துவேன். பிள்ளையை நடத்த வேண்டிய வழி நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை தன் பிள்ளையாக பார்த்தார். ஆபிரகாம் ஈசாக்கை தன் பிள்ளையாக பார்த்தார். எப்படி கர்த்தர் ஈசாக்கை பலி செலுத்த விடுவார்? எப்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் சேதமாக்குவார்? ஒரு நாளும் உங்களை டிஸ்ட்ராய் பண்ண மாட்டாரு. ஒருவேளை உங்களுக்கு வர வந்த ஜாப் வராமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் அதை விட பெஸ்டா கொடுப்பதற்காக உங்களை அவர் காத்திருக்க செய்திருப்பார். என் வாழ்க்கையில நான் நிறைய காரியத்தை செய்ய நினைத்து அதனால் செய்ய முடியல. நான் யோசித்திருக்கேன், அப்போ ஏன் எனக்கு இப்படி நடக்குது? why this happening? சில வருஷத்திற்கு முன்பாக நான் எதை செய்தாலும் நடக்காது. why this happening? ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை கொடுப்பதற்காக இதை கொடுக்க வைத்திருந்தார். இதை தடுத்து விட்டார். இந்த பிளெஸ்ஸிங்கை கொடுப்பதற்காக கர்த்தர் இதை எனக்கு நிறுத்தினார். நான் கர்த்தரை பிளைண்டா நம்ப ஆரம்பிச்சேன். கர்த்தர் இன்னைக்கு பிளைண்டா நம்புங்க. பிள்ளைகளை போல மாறுங்க. be like a children, be like a children. குழந்தைகளை போல மாறுங்க. கடைசியா நான் படித்து முடிக்கலாம். மத்தேயு 18 3 4 முடிக்க போகிறோம். மத்தேயு 18 3 4. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். ஈசாக்கு தன்னை தாழ்த்தினார். ஆபிரகாம் தன்னை தாழ்த்தினார். சாமுவேல் தன்னை தாழ்த்தினார். தாவீது தன்னை தாழ்த்தினார். யார் யாரெல்லாம் குழந்தையா இருந்து கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ அவங்கெல்லாம் கர்த்தர் முன்பாக தன்னை தாழ்த்தினார்கள். ஆபிரகாமுக்கு 75-80 வயது இருக்கும்போது ஆபிரகாம் சொல்றாரு, ஒருவேளை ஆகார் இடத்துல தான் கர்த்தர் குழந்தையை கொடுப்பாரோ என்று சொல்லி தன்னுடைய மனைவியாக சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகார் இடத்துல குழந்தையை பெற்றெடுக்கிறார். இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். ஆனா இன்னைக்கு ஆபிரகாமுடைய வயது 99 வயது ஆகி இதுக்கப்புறம் அவர் குழந்தையை பெற்றெடுக்க முடியாதுன்னு வந்தாரோ அப்போ முடிவு பண்ணிட்டாரு, இல்லை நான் கர்த்தரை தான் நம்புவேன். இன்னைக்கு உங்க சுய முயற்சியின் மீது உங்க நம்பிக்கை வைக்காமல் உங்கள் முழு நம்பிக்கையும் தகப்பன் மீது, கர்த்தர் மீது, பரம தகப்பன் மீது, அப்பா பிதாவை என்று கூப்பிடுத்த புத்திர ஸ்வீகார ஆவியை கொடுத்திருக்கிற அந்த தகப்பன் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்கும்படிக்கு நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் நீங்க காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பிரதர், கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், அல்லது இந்த சத்தியத்தை நீங்கள் முதல் முறையாக கேட்கலாம். This is the first time இந்த ஒரு பரிமாணத்துல இந்த சத்தியத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். If you are hearing for the very first time, நீங்க தெரியப்படுத்துங்க, முதல் முறையாய் சத்தியத்தை கேட்கிறேன். அல்லது கர்த்தர் என்னோடு கூட பேசினார், நான் லாஜிக்கலா யோசித்து நான் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் கர்த்தரை முழுமையை நம்ப போகிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. லபா ஷிகாதா ரபாஷே லேப்ராதி ஷாந்தா லபாஷி ஆந்தோரோஷ். If God is speaking to you, la te lepratosh lahi tu rebeshe ma santa lebasi kelesh le sheke parabasi andosh rekalo dobose. மகிமை உமக்கு, மகிமை ஆவியானவரே உமக்கு மகிமை. le sheke parabasi andana rebase le parodos. சிஸ்டர் அருள் ஜோதி, சிஸ்டர் ஜமுனா, சிஸ்டர் சுமதி, சிஸ்டர் ஆரோக்கிய அருள், சிஸ்டர் பூங்கோடி, சிஸ்டர் கமலா சுரேஷ், சிஸ்டர் மார்கரெட் ராஸ்லி, சிஸ்டர் ரூத், சிஸ்டர் கமலா சுரேஷ், அநேக இடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. அப்படி என்றால் கர்த்தர் உங்களிடத்துல பேசுறார் என்று சொன்னால் அதற்கு செவி கொடுங்க. 20 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் பேசினார், ஆனா 2 பேர் தான் செவி கொடுத்தாங்க. Only 2 people obeyed. மற்றவங்களாம் கேட்டாங்க, நல்லா இருந்துச்சு கேட்பதற்கு. இன்னைக்கு ஆன்லைன் மூலமாக அநேகர் கேட்கலாம், ஆனா சிலர் இடத்துல தான் கர்த்தர் ஆழமாக விதைத்திருக்கிறார். அது நீங்களா இருக்கணும். That should be you. அது நீங்க இருக்கணும். ஹalleluya.
ஹalleluya. சிஸ்டர் ராஜேஸ்வரி, சிஸ்டர் பத்மாவதி, சிஸ்டர் ஜெர்லின், சிஸ்டர் சாந்தி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. மனம் திரும்பி குழந்தைகளைப் போல நாம் மாற வேண்டும். லாஜிக்கை யோசிக்கிறத விட்டுருங்க. கர்த்தர் சொன்னா அதை செய்யுங்க. கர்த்தர் சொல்லிட்டாரா அதை செய்யுங்க. If God is speaking to you, அதை செய்யுங்க. கர்த்தர் சொல்லியும் நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. இதை செஞ்சா எனக்கு என்ன நடக்கும் அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் சொன்னாரா அதை செய்யுங்க. ஹalleluya, ஹalleluya. ஹாலே பிரதர் நாகராஜ், சிஸ்டர் திவானா பால், சிஸ்டர் பாக்கியம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடுவோம். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ். தினந்தோறும் ஒரு சிலர் மறக்காம நீங்க காமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துறீங்க, இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தரினோடு பேசினார். அதுதான் குழந்தையை போல ஒரு மனசு. லாஜிக்கலா நீங்க யோசிக்கல. நான் இந்த இடத்துல கமெண்ட் பண்ணா அநேகருக்கு அது பிளெஸ்ஸிங்கா இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும் என்று சொல்லி ஒரு குழந்தையை போல பிரதர் சொல்லிட்டாரு. ஆவியானவர் நம்ம இடத்துல பேசியிருக்கிறாரு, நான் அதை செய்யணும் என்று சொல்லி. சிலர்லாம் மெசேஜ் முடிச்சு அன்னைக்கு மதியம், அன்னைக்கு நைட்டு, இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அதை திருப்பியும் அந்த மெசேஜை பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க. இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரா இருக்கிறீங்க. உங்களுடைய சிந்தனைகள், உங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாம் கிங்டம் மைண்டடா இருக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு எது செஞ்சா நன்மை செய்வீங்க? ஆண்டவரே, நீங்க என்னை காத்திருக்க சொல்றீங்களா? நான் காத்திருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்துல உங்களுடைய ஊழியத்தை நீங்க தாங்குவதற்காக நீங்க கொடுக்க சொல்றீங்களா? நான் லாஜிக்கை பார்க்கல. நான் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் கொடுக்கிறேன். உங்களுடைய ஊழியக்காரனை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதெல்லாம் லாஜிக்கை நீங்க பார்க்கவே கூடாது. கர்த்தர் சொன்னார்னா அதை செய்யணும். அதோடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் சொன்ன அந்த வசனத்தை நீங்க தியானிங்க. கர்த்தர் சொன்னா எழுந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொன்னார்னா அந்த வசனத்தை நீங்க எடுத்து அதை தியானிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்வார் என்று சொன்னால் அதை முழுமையாய் பிடித்துக் கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த மெசேஜ் ஆஃப்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் சிறு குழந்தையை போல ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் மனம் திரும்பி சிறு குழந்தைகளைப் போல நாங்கள் மாறணும். பரலோக ராஜ்யத்தில் எங்களை தாழ்த்தணும். சிறு குழந்தையை போல தாழ்த்தணும். அப்பாவுடைய கரத்தையே பிள்ளை எப்பொழுதும் பிடித்து கொண்டே இருக்கும். We need to always hold on to you, Lord. உங்களுடைய கரத்தை எப்பொழுதும் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் பிடித்து கொள்ளணும். அப்பா, ஈசாக்கு ஆபிரகாமின் உடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தர் ஆட்டுக்குட்டியை நம்ம கொடுப்பார் என்று சொன்னதை அவன் நம்பினார். ஆமா ஆண்டவரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீங்க என்று சொல்றீங்க. ஆனா நாங்க நம்ப மாட்டோம். அதை எப்போ கர்த்தர் செய்வாரு, எப்போ செய்வாருன்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததினாலே அவர்கள் காணுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. இன்னைக்கு நாங்க முறுமுறுக்க மாட்டோம். கர்த்தருடைய நேரத்திலே கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கர்த்தரை நடத்தி செல்வார். அந்த பரம காணுக்குள்ளே நடத்தி செல்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். Lord, I pray for the people, those who have commented on this message. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சத்தியத்தின் மீது ஆர்வமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறேன்ப்பா. லே ஷேகே பா ரபா சியாந்தோரோஷ் லே ரதா சிகே லே பா ரோடோஷ் எப்ரா தி ஷந்தோ லே பா ரிகதா தி லி ஆந்தோரோஷ். ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Lord, let your name be glorified. We lift your name. எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த வசனத்தை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருதயத்திலே ஆழமா இன்றை முழுவதும், இந்த நாள் முழுவதும் எங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து கொண்டே இருக்கட்டும், தியானித்துக் கொண்டே இருக்கட்டும். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். பரமனத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமனத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.